வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். நேற்று தமிழக மீடியாக்கள் எல்லாமே ஒரு போலியான செய்தியை பரப்பி விட்டாங்க, வதந்தியை பரப்பி விட்டாங்க. என்னன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறையிலிருந்து இளையராஜா வெளியேற்றப்பட்டாரு, தடுத்து நிறுத்தப்பட்டாரு, அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக உருட்டினாங்க. அதுக்கு இளையராஜா சமத்தி அடி கொடுத்தாரு. என்ன சொன்னாருன்னா, என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்தி பரப்பிட்டு வராங்க. நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்தாரு இளையராஜா அவர்கள். பாஜகவினர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, நாங்கள் முன்னாடியே சொன்னோம், என்னன்னா எப்பெல்லாம் இந்த ஹிந்திய மத்திய அரசாங்கம் திணிக்க பார்க்குது அப்படிங்கிற டாபிக் எப்பெல்லாம் வருதோ, இல்லை இந்த கருவறை விவகாரம், கோவில் கருவறை விவகாரம், இதெல்லாம் டாபிக் வருது பார்த்தீங்களா, தமிழக மீடியாக்கள் இதெல்லாம் எப்போ ஊதி பெருசாக்குறாங்களோ, கொஞ்சம் நீங்கள் அமைதியாக உட்காந்து வேறு ஏதாவது இன்சிடெண்ட்டு சமூகத்தில் நடக்குதா, நம்ம ஊரில் நடக்குதா அப்படின்னு தேடி பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு கெட்ட பேர், கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். மக்கள் மத்தியில் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு திசை திருப்புவதற்காக இது மாதிரி ஹிந்தி விவகாரம், கோவில் கருவறை விவகாரம், இது மாதிரியான விவகாரத்தை மீடியாக்களை வைத்து திமுக கட்டமைக்கிறாங்க, திமுக இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நேற்று பதிவு போட்டிருக்காங்க. அப்படி ஒரு உதாரணத்தை பாஜகவினர் சொல்கிறாங்க. என்னன்னா, தமிழக பாஜக மாநில தலைவர் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக தமிழக மீடியாக்கள் அதை எடுத்து தான் டிபேட் நடத்திருக்கணும். ஆனால் ஒரு மீடியா கூட அதை எடுத்து டிபேட் நடத்தலை. அது எவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பான செய்தி தெரியுமா? அண்ணாமலை சொல்கிறாரு, சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் தலைவர் ஜாஃபர் சாதிக் இருக்காரு பார்த்தீங்களா, ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருளை விற்பனை செய்து கிடைத்த பணம் இருக்குல்ல, அதை வெள்ளையாக்குவதற்கு, ஒயிட் மணி ஆக்குறதுக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தி உள்ளது இடி விசாரணையில் தெரிய வந்துள்ளது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஜாஃபர் சாதிக்கு ஒரு நிறுவனம் நடத்தி வராரு. என்ன நிறுவனம்? கோல்சென்ஸ் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்தி வராரு. அந்த நிறுவனம் தமிழ்நாடு பாடநூல் கழக ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்ட் அப்படிங்கிற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து பொருள்களை வாங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது. ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள்களை விற்று கிடைச்ச பணம் இருக்குல்ல, அதை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தியிருக்காரு. தமிழ்நாடு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி பண்ணியிருக்கு. ஜாஃபர் சாதிக்குடைய மணியை ஒயிட் மணி ஆக்குறதுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அண்ணாமலை இந்த விவகாரத்தை எடுத்து பேசியிருக்காரு. அந்த விவகாரத்தில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு மீடியாக்கள் டிபேட் நடத்தணும். டிபேட்டே நடத்துறது இல்லை அப்படிங்கிறதான் இங்கே ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு மீடியாக்கள் மீது. அப்போது பாஜக சொல்கிறாங்க, இந்த விவகாரத்தை திசை திருப்புவதற்காக தான் இளையராஜா அவர்கள் அந்த கோவில் கருவறை இந்த விஷயத்தை பொய் செய்தியை பரப்பி விட்டுருக்காங்க தமிழக மீடியாக்கள் அப்படின்னு பாஜகவினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது டாபிக், கைது செய்யப்படும் நக்கீரன் கோபால், ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன். என்ன விவகாரம்? நித்யானந்தா ரஞ்சிதா வீடியோ விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ விவகாரத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக நக்கீரன் கோபால் உட்பட 8 பேர் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், நித்யானந்தா ரஞ்சிதா வீடியோ விவகாரத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக நக்கீரன் கோபால் உட்பட 8 பேர் மீது சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு விவகாரத்தில் சைதாப்பேட்டை நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, தொடர்ந்து நக்கீரன் கோபால் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக நக்கீரன் கோபால் விசாரணைக்கு ஆஜராகவே இல்லை. இதனைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் நக்கீரன் கோபாலுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. இந்த வழக்கில் கூடிய விரைவாக நக்கீரன் கோபால் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பகிரப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.